தூங்குறத பாரு. எங்கிட்டாச்சும் வெளியே போலான்ட்டு கூப்பிடலான்னு பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. டைம் 8 ஆயிடுச்சு. நம்மளும் ஒரு காலத்துல இப்படித்தானே 9 மணி நேரம் தூங்கணும். கல்யாணம் ஆகிருச்சு, பொறுப்பு வந்துருச்சு, சீக்கிரம் எந்திக்கிறோம். இன்னும் 2 வருஷம் கழிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்காக 6 மணிக்கு எந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, சாப்பாடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணணும். மாமா மாமா மாறி மாமா எந்திரிங்க. மாமா என்ன எங்கிட்டாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, தூங்கிட்டு இருக்கீங்க. கோயிலுக்காவது போயிட்டு வரலாம், எந்திரிங்க. மாமா எந்திரிக்கையில என்ன? ராத்திரி ஒண்ணு பேச வேண்டியது, காலையில பேசாட்டி தூங்க வேண்டியது. எந்திரிக்கையில என்ன? அதுக்கடையிலே விடிஞ்சிச்சு. என்ன விடிஞ்சிச்சானா? மணி 8 ஆயிடுச்சு. எந்திரிங்க மாமா. ராத்திரி சொன்னேன்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்ட்டு, நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க முதல்ல. போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க சீக்கிரம். வர வர சின்ன குழந்தையாட்ட மாறிட்டு இருக்காரு. ஹலோ அம்மா. என்னம்மா காலையிலே போன் போட்டிருக்க? என்ன விஷயம்? என்ன விஷயம் கேக்குற? உன்னை நீ வர சொன்ன, நீ மாப்பிளையும் வாங்கன்ட்டு அந்தா இடம் வாங்கி போட்டிருக்கேல்ல, அது விஷயமா அப்பாட்ட சொன்னேன்ல. எனக்கு அப்பா வேலைக்கும் போகல, வீட்டுலதான் உட்காந்துருக்காரு. நீங்க 2 வரவையே போய் இடத்த பாத்துட்டு வரலாம், லோனு போடலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ மாப்பிளைய கூட்டிட்டு கையோட சீக்கிரம் வந்துரு. என்ன இவரை கூட்டிட்டு காலையிலே வரணுமா? ஏமா நீ இப்படி இருக்குத? நான் ஒரு நாள் வாரேன்னு சொன்னேன், எதுக்கு இப்படி அவசரப்படுத நீ? அடியே, நல்ல காரியத்தை ஆறாம செய்யக்கூடாது, சட்டு புட்டு செஞ்சு முடிச்சிடணும். என்ன நாளைக்கே உன் தம்பிக்கு கல்யாணம் காட்சி ஆச்சுன்னு வையன், வரவ செய்ய விடுவாளா என்ன? செய்ய விடவே மாட்டா. அதான் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள உனக்கு எல்லாம் நல்லபடியா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்ன எனக்கு இருக்கிற ஆர்வம் கூட உனக்கு இல்லாம போகுது. ஷோ, தெரியாமல சொல்லிட்டேன். ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏமா இப்போதைக்குலாம் என்னால வர முடியாது. அவர் இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை போனுட்டு குளிச்சிட்டு இருக்காரு, சொன்னா வைவாரு. அம்மா தாயே, முதல்ல மாப்பிள்ளைட்ட போன கொடு, நான் பேசிக்கிறேன். நீ எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்ப, எது சொன்னாலும் சரின்ட்டு கேக்குதியா, அதுக்கு ஒரு லொட்டால் ஒதுக்கான்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ ஏன் தான் வர வர இப்படி அவசர குடுக்கியா இருக்கியோ எனக்கே தெரியல. போ, அவர் குளிச்சிட்டு இருக்காருமா, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னா வரலன்ட்டு சொல்லுதேன். என்ன சொல்லதெல்லாம் பத்தாவதி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொல்லுதம்ல. இடத்த பாத்துக்கிட்டு இந்த அப்பா கொஞ்சம் காசு வச்சிருக்காரு, ஒரு பூசாரி சரி பார்த்து பூமி பூஜை பண்ணி போட்டு கடையை எழுப்புவோம். என்ன சோ, சரிம்மா, அவரு வரட்டு, நான் கேட்டுட்டு சொல்லுதேன். துளசி முன்ன மாதிரி இல்ல, வர வர ரொம்ப தான் சலிச்சுக்கிடுத. முன்னெல்லாம் என்ன சொன்னாலும் சரிம்மா, இப்ப எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம், எதுக்கு என்னன்ட்டு கேக்குத. என்ன சரி சரி, மாப்பிள்ள வந்தா போன கொடு, நானும் ஒரு வார்த்தை சொல்லுதேன். என்ன வைக்கிறேன். ஐயோ, இந்த அம்மாவோட பட வேற சொல்லி தொலைச்சிச்சு. நான் இவர்கிட்ட என்னன்னு சொல்ல? இல்ல, இன்னொருட்ட சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது, சொல்லிடுவோம். பிற அப்பா அம்மா கிளம்பி இங்க வந்தாலும் வந்துருவாங்க. என்ன பாக்குத பாரு, 10 நிமிஷத்துல கிளம்பிட்டேன். உன்ன மாதிரியே நானு. பொம்பளைங்க கிளம்ப 1 மணி நேரம் ஆனாலும் பத்தாது, ஆம்பளைங்க 1 நிமிஷம் தான். நான் வந்து கிளம்பிடுவோம். எப்படி? சரி, எங்கிட்டு போலாம்? காலையிலே வெயில் குளுத்துமே. சரி வா, அப்படி அங்க ஒரு ஜூஸ் கடை திறந்துருக்கான், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜூஸை குடிச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். என்னங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அன்னைக்கே சொல்லணுதான் நினைச்சேன், இத போட்டு சொல்லணுமா அப்படி சமாளிச்சுக்கலாமன்னு பார்த்தேன். அம்மா இப்ப போன் போட்டாங்க. அம்மா கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, நகை எங்க எங்கன்னு கேட்டாங்க, போடலையான்ட்டு. நானும் வீட்டுல இருக்க அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு பார்த்தேன், முடியல. அதான் அம்மாட்ட அந்த நகையை வச்சு இடம் வாங்கி போட்டிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அம்மா இப்ப கிளம்பி நீயும் மாப்பிள்ளையும் வா, நாங்க அந்த இடத்த பாத்துக்கிட்டு ஏதாவது துட்டு இருந்தா ரெடி பண்ணி தாரோம், அத கட்டி கடை மாதிரி கெட்டுங்க அப்படின்ட்டு போன் போட்டாங்க. இப்ப வீட்டுக்கு உடனே கூப்பிடுதாக, உங்களையும் கூப்பிட்டு வரணும்ட்டு. நான் என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பாட்ட வேற அம்மா சொல்லி தொலைச்சிருச்சு. என்ன நகையை வித்து இடம் வாங்கி போட்டுக்கோன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன நீ? எப்படிங்க சொல்ல, அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு நகை எதுவும் போடலையே அப்படி இப்படின்னு அம்மா வந்துச்சு. நான் வீட்டுல இருக்குன்னே சொன்னேன், அம்மா கேட்கவே இல்லை. வா வீட்டுல போய் நகை எடுத்துட்டு வருவோம், போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு வேற வழி தெரியல,
அதான் நகையை வச்சு இடம் வாங்கி போட்டிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட போறோம் அப்படின்ட்டு அம்மாட்ட சும்மா தான் ஒரு பொய்ய சொன்னேன். அம்மா அதுக்கடையில அப்பாட்ட தான் சொல்லிட்டாங்க போல. எனக்கு என்ன பண்ணட்டு தெரியல. புருஷனை விட்டு கொடுத்துட்டேனே. ஆனாலும் ஆமா, அவங்க நகையை பத்தி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? நகையை போட்டிருக்காங்க சரி, மத்தபடி போட்டிருக்கியா போடுறேன்ட்டு அதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. எங்க அம்மா இருக்காங்கல்ல, 80 வயசு ஆகுது, இன்னமும் எங்க அப்பா விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. யாரும் கேட்டா கூட என்ன செய்ய, நமக்கு டைம் அப்படி இருக்குது அப்படிதான் பேசுவாங்களே தவிர என் புருஷன் இப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படி பிள்ளைய வளர்க்க கஷ்டம் எங்க அம்மா எப்பவுமே பேசினதுல எங்க அப்பா விட்டு கொடுத்து. ஆனா நீ உங்க அம்மாட்ட ஒரு நகைக்கு என்னை விட்டு கொடுத்து பேசிட்டீல, அவங்க என்னை என்ன நினைப்பாங்க? நகையை வித்து இதுதான் வீட்டுல குடும்பத்தோட சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. என்னை கேவலப்படுத்தி விடுறதுக்குன்னு இருக்குதியாக்கும். என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன யோசிச்சு பாருங்க. வீட்டுல நகை எங்கன்னு கேட்காங்க. ஆக கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. ஒரு விசேஷம் நகை போகணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? இதுல கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் செஞ்சதும் தப்பு. பேசிட்டு வாயை மூட்டு இருந்திருக்கணும். உங்களுக்காக, உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இடம் வாங்கி போட்டிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்களை ஒண்ணு நான் விட்டு கொடுத்து பேசல. அம்மா தாயே, உன்ட நகையை தெரியாம வாங்கிட்டேன், வேற வழி இல்லாம தான் வாங்கினேன். என்ன செய்ய, என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் தனித்தனியா சீட்டு போட்டுதான் வச்சிருந்தேன். திடீர்னு கல்யாணம் நடக்கட்டும் நான் ஒன்னும் கனவு காங்கல. எங்கேயுமே சீட்டு போட்டா கேட்ட ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. 2 மாசம் 3 மாசம் தவணை சொல்லி தான் தருவாங்க. அதான் தர முடியலையே, 2 மாசம் தவணையா தான் உன்ட கேட்டிருந்தேன். அத உடனே உங்க அம்மாட்ட ஊதிட்ட பத்தியா? பெரிய ஆளுதான் நீ. என்ன என்ன நினைப்பாங்க? இன்னும் அவங்க முகத்துல முடிக்க முடியுமா? என்ன கேவலப்படுத்திட்டே துளசி என்ன நீ? நல்ல ஒரு கொண்டாட்டின்ட்டு வையேன், புருஷனை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டா. அவதான் நல்ல பொண்டாட்டி. நீ 20 நாளையும் அது நகையை வாங்கி அது கடையில உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்ட பத்தியா? என்ன என்ன நினைப்பாங்க? நான் உங்ககிட்ட தலை காமிக்க முடியுமா? ஒரு என் தலையை அடமானதை வச்சாது எவன்டையாவது துட்ட பிரட்டி நாளைக்கு காலையிலக்குள்ள உன் நகையை திருப்பி தந்துடுதேமா. இன்னும் உன் நகையை நான் வாங்க போறது இல்ல. முடிஞ்சா உன் வீட்டுல உன் அம்மாட்ட கொண்டு நகையை கொடுத்துரு, அவங்களே வச்சு விடட்டு. ஒரு பிள்ளைக்கு நகையை போட்டா வாயை மட்டும் பெருசாட்டு இருக்கணும். சும்மா நகை எங்க அது எங்க இது எங்க இதெல்லாம் ஒரு பேச்சா உங்க அம்மாக்கு? என்ன என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நீ கொண்டு வந்ததான் வச்சு இங்க சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களோ? இனி என் உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் சரி, உன் நகையை நான் வாங்கவே மாட்டேன். போற உயிர் அப்படியே போகட்டும்னு இருந்துருவேன். சே, என்னை இப்படி கேவலப்படுத்தி போட்டியே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. புரிஞ்சுக்கோங்க மாமா, உங்களை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எனக்கு வழி நம்ம தப்பி சொன்னேன். அதுவும் இடம் வாங்கி போட்டுக்கதானே மாமா சொன்னேன். இதை வச்சு வீட்டுல விசேஷம் நடத்துனா சொன்னேன். ஏன் மாமா இப்படிலாம் பேசிய? புரிஞ்சுக்கோங்க மாமா. ஏ செம்பகம், செம்பகம். யாரு? காமாட்சியா? என்ன காமாட்சி காலையில வந்திருக்க? என்ன விஷயம்? ஆமா ஆமா பாட்டி, உங்க மரமும் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களா? என்னக்கா கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க, அடுப்பு வேலையா இருந்தேன். என்னக்கா? இல்ல செம்பகம், பாலுக்கு மாசம் ரூபா கொடுப்பேன்ல, 2 நாள் தாண்டிடுச்சு. துட்டு இருந்தா கூட ரேஷனுக்கு எல்லாம் போகணும், கையில துட்டு எதுவும் இல்ல. ரூபாயாக்கா? தாரேன் என்னக்கா. நீ சாயங்காலம் ஒரு 4 மணி போல என் பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுட்டா. இவங்க மத்தியானம் சாப்பிட வரும்போது கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. மார்க்கெட்டுக்கு இப்பதான் போனேன், இந்த துட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் சாயந்தரம் கொடுத்து விட்டுறேன்க்கா. சரி செம்பகம், ரேஷன் கடைக்கு போலான்ட்டு பார்த்தேன். சரி நீ கொடுத்து விடு, நாளைக்கே போய்க்கிடுதேன். சரி வாரேன் பாட்டி. வாரத பத்தியா? என்னமோ துட்டே இல்லாத மாதிரிதான். 2 மகன் இருக்கான், வயல்ல நல்ல சம்பாத்தியம். தென்னந்தோப்பு இருக்குது, தேங்காய் வித்தா காசு, பாலை வித்தா காசு, எல்லா வருமானமும் வருது. என்னமோ துட்டு இல்லாத மாதிரி ரேஷன் ஓட்டதான் வாங்கணும்ட்டு போறா பாரு. ஆமா, அவங்கள்ட்ட நம்ம வாங்கிருக்கோம்ல, அதான் கேட்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா தப்பு இருக்குது. 10 நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க 2 நாள் சொல்லுதாங்க, 10 நாட்கள் ஆயிடுச்சு, தாண்டிடுச்சு. இன்னைக்கு உங்க மாவன் ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாரு, அதை வாங்கிதான் கொண்டு கொடுக்கணும். ஆமா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செலவா இருக்கும். நம்ம என்ன கண்டோம்? 100 ரூபா காசு இல்லாம இருக்குதா போல வீட்டுல, அந்த லட்சணத்துல. சேரனே சேரனே, நானே வீட்டுல இல்ல போல இருக்குதே. யாரு? மாரிக்க குரல் மாதிரி இருக்குது. அட மாறி, வா உள்ள வாடா. என்னடா வீட்டுக்கு வாவான்ட்டு கூப்பிட்டாலே வரமாட்ட? அதிசயமா இருக்குது. துளசியும் கூட்டிட்டு வர வேண்டியதானே? இந்த புள்ளைய சேர எங்கிட்டு கொண்டு போட்டுச்சுன்னு தெரியலையே. இதுல தான் விளையாடணும்ட்டு இல்ல. எதுவும் வேண்டானே, தலையில உட்காருவோம். என்ன இப்போ நம்ம இப்படிதானே? என்னடா திடீர்னு வந்திருக்க? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லனே, சும்மா தான். என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? பார்க்கவே முடியல. பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆமா, பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க ஒரு நாள். வீட்டுல விருந்து சாப்பிடணும்ல, அன்னைக்கே விட்ட சொல்லிட்டு இருக்கேன், விருந்து கூப்பிடணும்ட்டு. எல்லாரும் நல்லா இருக்கமா? இருக்கட்டும், அதுக்கு என்ன, நம்ம அப்படிதானே. ஒரு நாள் கூட்டிட்டு வரேனே. காப்பி சாப்பிடுங்கண்ணே. ஆமா, பிள்ளைங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிருக்கனே, இன்னும் சாயந்தரம் தான் வரும். அப்புறம் என்னடா சொல்லு, வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லனே, அப்படிலாம் இல்ல. என்ன, நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு வேணும், நாளைக்குள்ள வேணும்.
தர முடியுமானே? வட்டி எம்புட்டானாலும் பரவாயில்ல, கட்டிடுறேன். என்னடா திடீர்னு அம்புட்டு திட்டு கேக்குதே? 3 லட்சம் ரூபாய் யார்கிட்ட கேட்க முடியும்? இந்த கொரோனாக்கு அப்புறம் 5000 ரூபாய் தரதே பெரிய விஷயமா இருக்கு. அதுவே 1000 பத்திரத்துல சைன் வாங்கி போட்டு ரூபா தாரான். இதுல 3 லட்சம் ரூபாய் எங்கிட்ட போய் கேட்க? ஆமா, இப்ப 3 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன அவசியம் இருக்குது? வாங்கி கொடுனே 3 லட்ச ரூபா. எம்பிட்டு வட்டியானா நான் கெட்டுதேன். இன்னும் 2 மாசம் தான், 2 மாசம் கூட இல்ல, 1.5 மாசத்துலயே துட்டு கிடைச்சிடும் எனக்கு. அப்புறம் வாங்கி கொடுத்துடலாம். என்ன வாங்கி கொடுனே எப்படியாது? டேய், வாங்கி கொடுனான்ட்டு நான் என்ன கையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் எந்த அடான்ட்டு கொடுக்கறதுக்கு? 3 லட்சம் ரூபாய் யாரும் இப்ப கொடுக்க மாட்டாடா. 5000 ரூபாய் காசுக்கு எத்தனை பத்திரத்துல சைன போட வைக்கதான்? 3 லட்சம் ரூபாய்க்குலாம் ஏதாவது நிலப்பத்திரமோ இல்ல ஏதாவது பத்திரங்கத்துல இருந்தாதான் கொடுப்பாங்க. அது இல்லாம கொடுக்க மாட்டாங்கடா. நிலப்பத்திரம்னா இல்லையானே? எப்படியாவது உனக்கு சிபாரிசு பண்ணி ஏதாவது உனக்கு தெரியாத ஆளுகளா என்ன வாங்கி கொடுனே. 1.5 மாசத்துல கொடுத்துருந்தேன் வட்டி முதலுமா. எம்புட்டு வட்டியானாலும் பரவாயில்லனே. என்னடா எம்புட்டு வட்டியானாலும் பரவாயில்லங்க? வட்டிக்கு வாங்குறதே உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்னடா சொல்ல, எதுவும் பிரச்சனையா என்ன? அண்ணே, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லுதேன். உன்னை துட்டு கேட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் என்ன, நமக்குள்ள இருக்கட்டு. இவ்வளவு அர்ஜென்டா கேக்குதே? 1.5 மாசம் தவணை வேற சொல்லுத. யார்ட்டையும் கேட்டாலும் கிடைக்காது. அடே, என் குழந்தைகளுக்கு நகை கொஞ்சம் இருந்துச்சு, அதை வாங்கி பணையம் வச்சுதே நான் இந்த வீட்டெல்லாம் நேர்வேலை பார்த்தேன். மேல கூட கட்டிருக்கு பத்தியா? அவ நகைய பணையம் வச்சுதேன் நான் எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன். இப்பதான் திருப்பி வச்சிருக்கேன், 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு நானும் என் பொண்டாட்டியும் கொண்டு கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்குதோம். அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால எதுவும் தடசம் வேணாம் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் துட்டு தான் கையில இருந்துச்சு. கொஞ்சம் துட்டு ஒரு ஆள்கிட்ட வாங்கி போட்டுதான் 3 லட்சம் இல்ல 3.5 லட்சமா வச்சிருக்குதேன். அதை வேணா கொடுக்குதேன். 1.5 மாசத்துக்குள்ள கொடுத்துருவியா என்ன? சரிண்ணே. கல்யாணத்துக்குள்ள நகையா? துட்டை பத்தி கவலைப்படாதனே, 1.5 மாசத்துல நான் கொடுத்துருவேன். ஏன்னா என் பேர்லயே நான் பணம் வச்சுக்கிட்டுதானே. ரசீதை மட்டும் நீ வச்சுக்க. அடுத்த மாசம் திருப்பும் போது உன்ட்ட வாங்கிக்கிறேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதனே. இப்படி நகையை கேட்கதான்ட்டு எனக்கு ஒரு வழி இல்லை. ஒருத்தவங்களுக்கு முக்கியமா உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்க நாளைக்கு கொடுத்தே ஆகணும்னா கொடுக்கலன்ட்டு வைங்களேன், என் மான பிரச்சனை இதெல்லாம். அதையும் கேட்குதேன். உனக்கு தான் தெரியுமானே, இந்த கபாலி சீட்டு போட்டிருக்காங்களா, அவன்கிட்ட தான் நான் சீட்டு போட்டிருக்கேன். நீ கூட போட்டிருக்கே இல்ல. சரவணனுக்கு ஒரு சீட்டு, பூமாரிக்கு ஒரு சீட்டு, எனக்கு ஒரு சீட்டுன்னு போட்டிருந்தேன். 2 சீட்டு புடிச்சிட்டேன். இன்னும் ஒரு சீட்டு கிடக்குது. அதையும் அவர்கிட்ட கேட்டேன். சரவணனுக்கு கல்யாணத்துக்காக போட்டு வச்சிருந்தேன். அது கேட்டேனா, அவரு 2 மாசம் ஆகட்டுன்ட்டாரு. அதான் அடுத்த மாசம் தந்துருவாரு. நான் வாங்கி திருப்பி தந்துருந்தேனே. ப்ளீஸ்ண்ணே, இந்த ஒரு உதவி செய்யணே. சரிடா, அப்போ நாளை காலையில வா என்ன, ஒரு 11 மணிக்குள்ள வா, துட்டு கொடுக்குதேன். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நாளைக்கு காலையில வரேன். 1 மாசத்துல கண்டிப்பா திருப்பி தந்துருவேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும்லடா, நம்பிக்கையா இல்ல. அதான் நீ கேட்காமலே என் குழந்தைகளுக்கு நகைய பணம் வச்சு தாரேன்ட்டு சொன்னேன். சரி, உனக்கு என்ன வேலையோ என்ன ஏதோ தெரியல. நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு காலையில வா.